அந்த இரவு தெரு வழியே ஓடிக்கொண்டிருந்த அந்த சிறுவனின் மூச்சு வேகமாகிப் போனது. அவன் கையில் இருந்த அந்த சிறிய பையை பார்த்தாலே பயம் எழும், ஏனெனில் அது சாதாரண பை இல்லை. 3 நாட்களுக்கு முன் அவன் ஒரு பழைய வீட்டிலிருந்து அந்த பையை கண்டெடுத்தான். இதை எவனும் தொடக்கூடாதது என்று வயதான ஒரு குரல் ஒலித்தது. ஆனால் பணத்திற்காக அவன் அதை எடுத்தான். அந்த பையை எடுத்ததுமே இரவாக அவனை கண்காணிக்கும் ஒரு நிழல் தோன்றியது. மனித உடம்பு, ஆனால் முகமில்லை. அது ஒவ்வொரு படியுமாய் அவன் பின்னாலே நெருங்கிக் கொண்டே இருந்தது. இன்று அவன் ஓடிக்கொண்டிருப்பது போலீஸை பார்த்து அல்ல, அந்த நிழல் தப்ப முடியாத அளவுக்கு நெருக்கமாகி விட்டது. அவன் ஓடிய அந்த சுவட்டி இருளை உடைத்து ஒரு குளிர்ந்த குரல் கேட்டது. அது எனது பையை திருப்பிக் கொடு. அவன் திகைத்து நின்றான். போலீசார் முன்னே வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு பக்கத்தில் யாரும் இல்லை. போலீஸ் கேட்க, யார் நீ ஓடி பயந்து கிடக்கிற? சிறுவன் மெதுவாக தலை தூக்கியான். போலீசார் பின்னால் மங்கலான நிழலில் முகமில்லாமல் ஒருவர் நின்றிருந்தார். சிறுவன் நடுங்கி, அவருக்கு தெரியலையா சார், அவர் உங்க பின்னாடி? போலீஸ்காரர் திரும்பி பார்த்தார். அந்த சுவட்டி முழுவதும் ஒரு குளிர்ந்த சத்தம். இன்னைக்கு ஒருத்தன் மட்டும் தான் வீடு திரும்புவான்.